ஸ்ட்ரகிள்ஸ்னா எனக்கு பயம் இருந்துச்சு. இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் வந்துட்டு எங்க டைரக்டர் தானே. டைரக்டர் எப்படின்னா, இவர் சார் தான் எனக்கு கோ ஆக்டரா இருக்கும்போது ஐயாவுடைய பாட்டு தான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர். ஓகே. கடைசியில அது வரும். ஐயா வந்து தவறிட்டாரு, அவர் இல்ல. என் பொண்ணு வந்து தப்பா அடிக்கிற பையன போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்றா. ஜாதி இதெல்லாம் புகுத்துக்கிட்டு எல்லாருமே என்ன கேட்டாங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். இதில் சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? முதல் படம். ஸோ ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நிற்கும் போது டயலாக் பேசும்போது ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதை நீங்கள் வந்து ஃப்ரேமில் பார்க்குறப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? லைக் இதில் நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ்னா எனக்கு பயம் இருந்துச்சு. இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் வந்துட்டு எங்க டைரக்டர் தானே. டைரக்டர் எப்படின்னா, இவர் சார் தான் எனக்கு கோ ஆக்டரா இருக்கும்போது, சார் வந்துட்டு கேமரா பின்னாடி சொல்றத விட நம்ம முன்னாடி இருக்கும்போது சொல்லும்போது எப்படின்னா, "நீ பயப்படாத, நீ பண்ணு, நான் பார்க்குறேன்." அந்த மாதிரி வந்துட்டு கோ ஆக்டர் சார் இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் நம்ம எதனா ஒரு தப்பு பண்ணா கூட சார் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் அப்படிலாம் இல்ல. இப்படி இல்ல, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணு. அப்படியே ரொம்ப கூலா, ரொம்ப செட்டில்டா. அவ்வளவுதான். இது என்ன பெரிய டயலாக்? எவ்வளோ பெரிய டயலாக். சிம்பிள் பண்ணிடுங்க, முடிச்சிடலாம். சார் கிட்ட என்னன்னா, சார் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதனால எங்க ஆர்டிஸ்ட் யாருக்கும் கஷ்டம் தெரியாது. உண்மையே சொல்லணும்னா. ஓகே, சிரிக்கிறார். கோவம் வராதுல்ல? கோவமே வராது சாருக்கு அவ்வளோ. ஆமா, கோவமே வராது. அண்ட் வந்து இவரோட தாத்தா ஒருத்தர் பண்ணியிருக்காரு. மதுரை தாண்டி ஒரு 25 கிலோமீட்டர்லேருந்து வந்து பண்ணியிருக்கார். அவரெல்லாம் கேமராவை பார்த்ததே கிடையாது. ஓகே. அவரை வந்து எப்படி ஒர்க் பண்ண வச்சிருக்காருன்றத இது வந்து எஸ்பெஷலி இந்த கடைசியில் அவராக வந்து எட்டு கட்டி அவராக பாடுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு மனுஷன். அவரெல்லாம் எப்படி வேலை வாங்கினாருன்றதெல்லாம் வந்து ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஓகே. ரியலி a talented guy. ஐயாவுடைய பாட்டு தான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர். கடைசியில அது வரும். ஐயா வந்து தவறிட்டாரு, அவர் இல்ல. ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே வருத்தம். அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் ரொம்ப எதிர்பார்த்தாரு இந்த படத்தை. ஒவ்வொரு படம் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டுகிட்டே இருப்பார், எப்போன்னு. ஸோ அவர் இல்லாதது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் தான். பட் அவர் ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன் இதை பார்த்து. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஹாப்பியாக இருப்பான்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்க கேரக்டர் இந்த படத்துல எப்படி இருக்கும் சார்? இது ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு பையன் தான். ஒரு பெருசாக அவனுக்கு வந்து உலக வரலாறோ, உலக அரசியல், டெக்னாலஜி இது எதுவுமே தெரியாத கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பையன். அந்த பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். வீட்டில் இருப்பான், பார்க்குற வேலையை பார்ப்பான், போய் படிப்பான், அவன் ஃபேமிலியோடு இருப்பான், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் தெரியாத ஒரு சாதாரண உன்னுடைய வாழ்க்கை தான் அது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்கள், அந்த காட்சிகள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தமாக எழுத முயற்சி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லை, யதார்த்தமாக தான் பண்ணியிருக்காரு இவர். ஏன்னால் இந்த படம் வந்து என் பொண்ணு வந்து ஒரு தப்பா அடிக்கிற பையனை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறா. இந்த மாதிரி இதுனாக்கா வந்து ஜாதி இதெல்லாம் புகுத்துக்கிட்டு எல்லாருமே என்ன கேட்டாங்க. உசிலம்பட்டியில் போய் கிராமத்தில் போய் எடுத்திருக்க, அங்கெல்லாம் இது வந்து இந்த படத்தினோட ஜாதி இதெல்லாம் ஒன்று கிடையாது. ஒரு டயலாக் இது வந்து இந்த ஜாதியை சொல்கிறது, இது வந்து இதை சொல்கிறதுன்றதே இல்லாத க்ளீன் மூவி. அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டைலாக் எழுதுறதுன்றது பெரிய சமாச்சாரம். இப்போ உள்ளுக்குள்ளே ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு, பக்திச்சாரன்னு சொல்லி. அவள் அப்பா வந்து கர்ணன் படத்துக்கு கதையோசனம் எழுதுவார். இவரை பார்த்து உள்ளே இருக்கார். இவரை பார்த்து சொல்லுவார், அளந்து நிறுத்து பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து ஷிட் ஒண்டர்ஃபுல். இது எவ்ரி ஒன் இதெல்லாம் அதாவது எங்களை எல்லாம் அதுக்குள்ளே பூத்திட்டார். அந்த கிராமத்தில் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணேன். எனக்கு வந்து இதுக்கு மேலே படம் வந்தாலும் வரலைன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எக்ஸ்பெஷலி நான் வந்து சினிமாவை வந்து அவ்வளோ தூரம் இது பண்ணுறதில்ல. என் மனசுக்கு பிடித்தால் மட்டும் தான் நான் பண்ணுவேன், இல்லாட்டிலாம் நான் பண்ண மாட்டேன். ட்ராமாவோ ஷார்ட் ஃபிலிம் தான் எதாக இருந்தாலும் நான் ஓடிடுவேன். ஸோ இப்போ ராஜபாண்டி கூட்டார்னா இப்போ அடுத்தாப்புல நான் ஓடுவேன். மற்றவங்கள்லாம் என்ன கதை, என் பேமெண்ட் என்ன, எல்லா கம்ஃபர்ட்ஸ் என்ன எனக்கு, அதெல்லாம் கட்டுன்னு வருவேன். இல்லாட்டில நான் பண்ண மாட்டேன்னு எனக்கு தேவையும் இல்லை. என் லைஃப்பில் நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். 2750 நாடகங்கள் நடிச்சிருக்கேன், அதுவே எனக்கு போகிறோம். அதை தவிர ஷார்ட் ஃபிலிம், டெலிஃபிலிம் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு படத்தில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆறுதல் இவங்க 2 பேருமே. உள்வாங்கிட்டு நடித்ததில் ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து தெருக்கூத்து கலைஞர் தான், நிறையா இதில் நடிக்கிற ஒரு கலைஞர் தான். இவங்களும் சரி, சாரும் சரி,
நம்ம சொன்னதை உள்வாங்கிக்கிட்டு நடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. இல்லைம்மா அவர் போய் சொல்கிறார், உள் வாங்கிட்டெல்லாம் ஒன்றுமே பண்ணல. அவர் இந்த கையை இது பண்ணு, இதை இப்படி பண்ணு, இப்படி வா, இப்படி வா, இது அதுதான் அதுதான் கேட்டேன். அதுதான் சக்ஸஸ். அது நான் என்னோட இதை வந்து புகுத்தியிருந்தா அது வந்து தப்பு. மற்றபடி இவங்களை சுற்றி இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருமே ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆமா. அங்கே ஊரில் இருக்கிற ஆட்களை பக்கத்தில் இருக்கிறவங்கள வர வச்சு, என்னோட ரிலேட்டிவ்ஸ் அவங்கள வர வச்சு அந்த அவங்கள நடிப்பு வாங்குறது தான் எனக்கு கொஞ்சம் சிரமமாயிருச்சு. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப சோதிச்சிட்டாங்க என்ன. அவங்கக்கிட்ட நம்ம பட்ஜெட் கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து சென்னையிலேருந்து நான் அங்கே வரைக்கும் வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு தங்குற இடம் பண்ணி அது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஆட்களே நடிப்பு ஆர்வமாக இருக்கிறவங்கள வச்சே நடிக்க வச்சு முடிஞ்ச வரைக்கும் வாங்கினேன். அவங்களும் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாக அந்த கண்டென்ட் வரும்போது அந்த சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து மறந்து போச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஓகே, சூப்பர். ஓகே, அண்ட் படத்தோட டைட்டில், ஸோ இதுதான் திவ்யா அப்படின்னு இந்த டைட்டில் வைக்க காரணம் என்ன ரீசன் அதுக்கு? திவ்யா அப்படிங்கிறது ஈஸியான ஒரு கேட்சியான நேம். ரொம்ப எல்லாத்துக்கும் டக்குன்னு ரிசீவ் ஆகிற நேம், எல்லாத்துக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு பேர். நான் பவித்ரான்னு தான் வச்சுருந்தேன். எனக்கு பவித்ரான்னு ஏற்கனவே இன்னொரு சினிமா இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அதை வச்சு எழுதி எல்லாமே முடிச்சிட்டேன். அப்புறம் இல்லைங்க அது மாதிரி ஏற்கனவே ஒரு படமே இருக்குது அப்படின்னு சொல்லவும் நான் சரி வேறு என்ன படம் எது வைக்கலாம் அப்படின்னும் போது திவ்யான்ற நேம் வந்து சில பத்திரிகைகள்லையும் சில ஊடகங்கள்லையும் ஏற்கனவே பிரபலமான ஒரு பேர். ஏன்னா அதனால வந்து அந்த பேரை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். ஓகே, கதைக்கும் அந்த பேருக்கும் சம்மந்தம் இல்லை. கதைக்கும் அந்த பேரில் ஏதோ தொடர்பு இருக்கும் இல்லையா, அதை நான் கேட்குறேன். அந்த பேரில் இருக்கிற கதைக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை. இல்லை, சூப்பர். ஓகே, அண்ட் லைக் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் லைக் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஜர்னி? எப்படி வந்து சினிமா மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? காலேஜ் முடித்த உடனே வந்துட்டேன். நான் வந்துட்டு அப்புறம் சென்னையில் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு ட்ரை பண்ணி எல்லோரும் மாதிரியும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு கேட்டு, ஆனால் அப்புறம் நடிக்கணுன்ற ஆசை மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கும். வழக்கம் போல் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். எடுத்தோடனே நீ நடிக்கணும்னு கேட்டோம்னா நம்மளை வந்து எனக்கு இப்போ ஒரு டவுட்டு, நீங்கள் டைரக்டர் ஆகணுமா இல்லை ஆக்டர் ஆகணுமா, நடிக்கணுமா? ஏன்னா டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, நடிச்சும் இருக்கீங்க. நடிக்கணும்னு ஆசைப்பட்டு டைரக்டர் ஆகிட்டேன். ஓ ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே டைரக்டர் தான் இருக்காங்க. எனக்கு நடிகணும் இருக்கிறது ஒரு பக்கம். பட் நான் நேசிக்கிறது வந்து என்னுடைய டைரக்ஷனை தான். ஓகே, ஸோ நடிக்க ஆசைப்பட்டீங்க, அப்படியே டைரக்ஷனுக்குள்ளே வந்துட்டீங்க. டைரக்ஷன் வந்துட்டேன். அதுக்குள்ளே நான் படங்களில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன். அப்புறம் படம் ஒரு கதை பண்ணி இதை வந்து ப்ரொடியூசர்ஸ் நிறைய அப்ரோச் பண்ணோம். நிறைய பேர்கிட்ட போய் நான் போய் கதை சொல்லி, எனக்கு கதை சொல்ல வேறு வராது. கொஞ்சம் திக்கி தான் சொல்லுவேன். அந்த ஃபீலோடு சொல்ல தெரியாது எனக்கு. அதனாலே நிறையா வந்து நம்ம நிராகரிக்கப்பட்டோம். அப்போது என் வீட்டில் என்னோடய ஒய்ஃப் வீட்டில் என்னோடய அக்கா மாமியார் அவங்க வந்து என் ஒய்ஃபு எல்லாம் சேர்ந்து என்ன படம் தானே எடுக்கணும் வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து முயற்சி எடுத்து தான் இந்த படம் வந்து பண்ணாங்க. அவங்க தான் ப்ரொடியூசர். ஸோ படம் வந்து அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணோம். படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ ரொம்ப ஃபண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதையும் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி ஒரு வழியாக முடிச்சுட்டு சில வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா படம் வந்து இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாருமே புதுசு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு படத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு கூட அங்கே படத்தை பார்க்குறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை. அதாவது புதுமுகம் எல்லாமே ஓகே, படம் பார்த்து நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது ரெண்டாவது. முதல்ல உள்ளே போக முடியல. உள்ளே போய் படத்தை பாருங்கள் அப்படின்னாலே வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இந்த தெருகளில் நான் அலைஞ்சதை விட அதிகமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு நான் தெருவாக அலைஞ்சிருக்கேன். படத்தை பாருங்கள் அப்படின்னு. அது யாருமே எனக்கு வந்து அந்தளவுக்கு இது கொடுக்கல. ஸோ கடைசியில் இப்போ ஃபைனலாக தமிழ்நாடு பூரா ஒரு 60 தேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிக்கிட்டு எல்லோரும் போய் பார்க்கணும். இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே இன்றைக்கே டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், போய் பார்க்கட்டும். இல்லை எல்லாரும் பார்க்குறாங்கம்மா. இப்போ நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தேவி தேட்டரில் போய் படம் பார்த்தேன். படம் பாதி நேரம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் கடைசியில் தான் ஒரு 1/2 hour பிஃபோர் உள்ளுக்குள்ளே போனேன். உள்ளுக்குள்ளே போன உடனே வந்து இவ்வளோ கொல்ற மாதிரி. அப்போ அவங்க படம் பார்த்துட்டு இருக்கிற கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கதையை ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு லைனாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவங்க அதை மட்டும் கட் பண்ணி போட்டு போகிறாங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சொல்லுங்கள் சார். படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி கத்துறா, டேய் தகப்பா அந்த குழந்தைய கொருடாதரா அப்படின்னு. என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம், டேய் ஏன்டா அந்த குழந்தைய போட்டு கொன்னுட்டீங்க பாவண்டா அப்படின்னு. அப்போ கேட்டேன், அந்த குழந்தைய கொன்னதுனால தான் இப்போ வந்து நம்ம பேசுகிறோம். இல்லை இந்த டைரக்ஷன் வந்து இவங்களை 2 பேருக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாருனாக்கா அப்பாடா நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ராத்திரி என்ன வீட்டில் தயிர் சாதமா தோசையா அப்படி போயிடுவீங்க. பேசணும்னா அதான் டைரக்ஷன். ஓகே, பேச வைக்கணும் அந்த கேரக்டரை, படத்தை. அதை he did his part extremely well. சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சினிமாக்குள்ளே, இந்த கெரியர்க்குள்ளே? ஃபர்ஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ அதுலேருந்து எனக்கு திவ்யா மூவி கிடச்சிது. இப்போது நீங்களாம் இந்த மூவி ப்ரொமோட் பண்ணால் ஹோப்ஃபுல்லி பெரிய ஹீரோயின் ஆவேன். ஓகே. அண்ட் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ ஆக்டிங்கில் வர்றதுக்கு முன்னாடி லைக் இவங்க எனக்கு ஒரு இன்ஸ்பயர்ப்பா அப்படின்னு யாரும் சொல்லுவீங்க? எனக்கு ஆக்சுவலாக எல்லா ஹீரோயின்ஸுமே இன்ஸ்பயர் தான். நான் ஹீரோயின்ஸை தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு அதில் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரிஷா பிடிக்கும். ஓகே. என்ன மூவியில் பார்த்து பிடிச்சது உங்களுக்கு? அது மூவி பார்த்து இல்லை, உண்மையே சொல்லணும்னா ஷீஸ் அ டாக் லவர், நானும் டாக் லவர். ஸோ அதனால எனக்கு பிடிக்கும். அண்ட் சூப்பர். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகாக படத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து வாழ்த்துக்கள், இன்னும் படம் சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். என்ன நேர்களே, இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Sandhya. Ta-ta.